வணக்கம். எஸ்ஜி ஸ்ரீதரன் யூடியூப் சார்பாக என்னுடைய மதிப்புக்கும் அன்பிற்கும் உரிய திரு காத்தாடி ராமமூர்த்தி அவர்களை சந்தித்து அவருடைய நாடக சினிமா அனுபவங்களை பற்றி பேச வந்திருக்கிறேன். காத்தாடி ராமமூர்த்தி பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். இன்றைக்கி மெட்ராஸில் பாதி பேருக்கு பிபி இல்லைன்னா அவர் ஒரு காரணம். அவர் ட்ராமாவை பார்த்தாலே நம்ம கவலைகள்லாம் பறந்து போயிடும். நான் 1976 அவருடைய தீவிர ஃபேன். அவர் ட்ராமாலாம் ஒன்று விடமாட்டேன். அப்போலாம் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் விஷயமாக நிறைய ட்ராமாலாம் நான் பார்த்துருக்கேன். அவர் ட்ராமாவில் ஒரு விரசமே இருக்காது. பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஒரு லெசன் இருக்கும் அவர் ட்ராமாவில். சில பேர் ட்ராமாவில் லெசன்லாம் இருக்காது. ஒரு லெசன் இருக்கும். அவரை சந்தித்து பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய ட்ராமா உங்களுடைய ரசிகன் நான் உங்களுக்கே தெரியும். அது நீங்கள் படித்தது கும்பகோணத்தில் ஸ்கூலில் என்ன ஸ்கூலில் படிச்சிங்க? கும்பகோணத்தில் சார். நான் கும்பகோணத்தில் பானாதுரை ஹைஸ்கூலில் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் 1953 தான் எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதினேன். பரீட்சை எழுதி முடித்த உடனே திரும்பி என்னுடைய மேல் படிப்புக்காக கல்லூரி படிப்புக்காக சென்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு தடவை தான் என்னுடைய தாயாருடைய இறப்புக்காக நான் கும்பகோணம் போனேன். அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்போது கிடைக்கல. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் தொழில் முறையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஆனால் நான் இருந்தபோது இருந்த கும்பகோணம் வேறு, இப்போ இருக்கிற கும்பகோணம் வேறு. ஏன்னா பாரதியார் ஸ்கூலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த பெரியப்பா ஹெட்மாஸ்டர் இருந்தார் டவுன் ஹை ஸ்கூல் ராகவைகாரன். அவர் நீங்கள் சொல்கிறது டவுன் ஹை ஸ்கூலு, நான் சொல்கிறது பானாதுரை ஹவுஸ். பானாதுரை கரெக்டு. ஒரு தெருவே இருக்கேன், பானாதுரை தண்ணி தெருவே இருக்கேன். பானாதுரை அங்கே கோயிலே இருக்குது. கோயிலே நான் போயிருக்கேன். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தான் பானாதுரை ஹை ஸ்கூல்னு பேர் அதுக்கு. எனக்கு என்ன பெருமைன்னா, நானும் உங்கள் மாவட்டம் தான். கபிஸ்தலம் எனக்கு சொந்த ஊர், தஞ்சாவூர்காரம். இங்கே கும்பகோணம் ஸோ அந்த காவிரி தண்ணி தான். காவிரி தண்ணியில் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் இருந்திருக்கா, நாடகக்காரன் எவ்வளோ பேர் இருந்திருக்கா. எனக்கு ஒரு பெருமை. காத்தாடி ராமமூர்த்தி காவிரி கரையில் பிறந்து நானும் கவிஸ்தலன்னு பெருமை எனக்கு. அப்படி இல்லை, காவிரி கரையில் நிறைய பேர் பிறந்திருக்கேன், நானும் பிறந்திருக்கேன்னு தான் நான் பெருமைப்பட்டுக்கணும் வழிய யாரை நினைச்சும் பெருமைப்பட முடியாது. அவ்வளோ பேர் இருக்காங்க. ஊவே சாமிநாயர் எல்லாமே சொன்னாங்க. 1-2 பேராக இருந்தால் சொல்லலாம். ஆயிரக்கணக்கான பேர்கள் அங்கேருந்து வந்திருக்காங்க. நம்ம மிருதங்க வித்வான் சிவராமன். தமிழுக்கு மாத்திரம் இல்லை, கலைகளுக்கு நிறைய பேர் பாடுபட்டவங்களாம் இருந்திருக்காங்க. நம்ம சிவராமன் சார் முயல்புரம். ஆமாம், பக்கத்து ஊர், எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான். அப்புறம் சென்னைக்கு சார் இப்போ சில பேருக்கு கிராஜுவேஷன் ஆன உடனே நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இல்லை பேங்க் வேலைக்கு போகணும்னு ஒரு ட்ராமா எப்படி தெரிஞ்சு சொல்லுங்கள். ட்ராமாவை நான் தொழிலாக எடுத்துக்கலையே, நானும் வேலைகளில் இருந்து தானே ட்ராமாவையும் ஒரு பொழுதுபோக்காக எடுத்துனேன். அதில் நல்ல ஈடுபாடு நிறையா ஏற்பட்டது அப்படின்ட்டு. ஏன்னா விவேகானந்தா கல்லூரியில் வருஷம் காலேஜ் டேன்னு ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது ஒரு 3 நாள் பண்ணுவாங்க. அப்போ 3 நாள் ஒரு தமிழ் நாடகம், ஒரு ஆங்கில நாடகம், ஒரு சம்ஸ்கிருத நாடகம், 3 நாடகம் போடுவாங்க. அதில் தமிழ் நாடகங்களில் நாங்கள் ஒரே செட்டாக 4 வருஷம் அந்த காலேஜ் முடிகிற வரைக்கும் அதே செட்டு வேறு தேவனுடைய நாடகங்கள் தான் முக்கியமாக அதில் போடுவோம். அதில் நடராஜியர், ஷாமு நடராஜர், திருவள்ளிக்கேணி. ஆமாம், அவர் தான் டைரக்ட் பண்ணி இது பண்ணுவார். அது ஒரே செட்டு ஆளுங்க தான். நாங்கள் தான் நடித்து 4 வருஷமும் பண்ணி ஒரே சமயத்தில் அந்த நாடகத்தில் நடித்த நாங்கள் எல்லோரும் காலேஜை விட்டு கிராஜுவேஷன் முடிஞ்சு வெளியில் வந்தோம். அப்போ நாடகத்திலேயே ஈடுபாடு இருந்ததுனால வேறு ஒன்றும் பெரிய ஹாபின்னு கிடையாது. அதாவது கிரிக்கெட்டு ஹாக்கி மேட்செல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவோமே தெரிய அதில் விளையாடுற அளவுக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. அதனால என்ன பண்ணுறதுன்னு ஆரம்பித்து உட்கார்ந்தபோது நான் அம்பிங்கிறது சோனுடைய தம்பி, நீலகண்டங்கிற நீலு, விஆர் ஸ்ரீனிவாசங்கிற விஆர்எஸ், அப்புறம் ஜே முத்துசாமின்னு ஒரு பையன், இப்படி எல்லோரும் சேர்ந்து இந்த நம்ம இப்போ நாகேஸ்வரா பார்க்குன்னு சொல்கிறோமே, அங்கே உட்காந்து இப்படி பேசும்போது நம்ம தனியாக ஒரு நாடக குழு ஆரம்பித்தா என்ன அப்படின்னு ஆரம்பித்து, சரி விவேகானந்தா காலேஜ்லேருந்தே வந்தோம், அதனால் விவேகா ஃபைன் ஆர்ட்ஸில் பண்ண ஆரம்பிச்சிடணும். போய் ஆர்ஆர் சபா, ரசிகரஞ்சனி சபா, நடேசிகரை போய் பார்த்து டேட் வாங்கலாம் அப்படின்னு போய் பார்த்து அவர்கிட்ட டேட் வாங்கி அவர் ஒரு பகீரதன் எழுதிய தேன்மொழியாள்னு ஒரு புக்கை கொடுத்தார். அது கதையே இருக்கிறது. கதையே இல்லை, அதை கதை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். கதை இருந்தது. கதை என்னன்னா, ஒரு பெரிய மிராசுதாரருடைய பையன் அந்த பண்ணையில் வேலை செய்கிற ஒரு குடியானவனுடைய பெண்ணை காதலிக்கிறான். அவங்க கல்யாணம் எப்படி நடந்தது, எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் நடந்ததுங்கிறது ஒரு 10-12 பக்க கதை.
ஆனால் அது வந்து 150 160 பக்கத்தில் வர்ணனைகள் தான் ஜாஸ்தி. நான் பார்த்துருக்கேன் அது கிராமத்தில். ஏன்னா அவர் பகீரதன் சார் வந்து அது வந்து நாவலாக தான் எழுதினார வழியா நாடகமாக ஆக்கணுங்கிற எண்ணத்தில் எழுதுனது கிடையாது. அதைத்தான் முன் வந்து நாங்கள் கூத்தபிரான்னு இப்போ சொல்கிறோமே, NV நடராஜன்னு ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்து அதை ஒரு நாடகமாக மாற்றி நாங்கள் நாடக ரிஹர்சல் நடத்தும் போது தான் திரு சோ அவர்கள் வந்து எங்களோட வந்து ஜாயின் பண்ணார். அதுக்கு முன்னாடி அவர் ஒய்ஜிபி கிட்ட அங்கே வந்து ஸ்டேஜ் பார்த்துக்கிட்டு இருந்தார். நாங்கள் இங்கே போட்டோம்னா ஒரு ரோல் நடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சோம்னே இங்கே வந்து சேர்ந்தார். முதல் ட்ராமா தேன்மொழியாள். முதல் ட்ராமா தேன்மொழியாள். யாருக்கு? எங்களுக்கு வந்து விவேகா ஃபைனான்ஸ் கிளப்புக்கு முதல் ட்ராமா தேன்மொழியாள். முதல் ட்ராமா நாங்கள் தான் காலையில் பண்ணுவோம். கோமதியின் காதலன், மிஸ் ஜானகி அப்படின்னு. அப்புறம் வந்து அதெல்லாம் தேவனுடைய நாடகங்கள். சுப்ரீம் சாம்பு காலேஜில் போடல, அது வந்து இது உங்கள் அங்கே போட்டது மிஸ் ஜானகி, மிஸ்டர் வேதாந்தம், கோமதியின் காதலன், அப்புறம் மைத்திலி, ஏதோ ஒரு இன்னொரு ட்ராமா. 4 தேவனுடைய. கோமதியின் காதல் தான் சினிமா வந்தா தவிர இந்த நாவல் படிக்கிற நாவலுங்கிறது நீங்கள் வந்து மன ஓட்டம் எப்படி வேணால் எழுதிட்டு போகலாம் போகுது. ஆனால் சினிமான்னு வரும்போது குறிப்பிட்ட காலம் வரைக்குள்ளே அதை முடிச்சாகணும். அண்ட் அதே சமயம் என்னென்ன ஜனங்களுக்கு தேவைன்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்களோ அதை எடுத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது ரசிகர்களை பொறுத்தது. அதனால் அதை வந்து அந்த நாவல்களோட கம்பேர் பண்ணுறது அவ்வளோதான் உச்சிதம் இல்லைங்கிறது என்னுடைய எண்ணம். கரெக்ட் சொல்லு, கரெக்டு. அப்புறம் வந்து ஒரு ட்ராமா நிறையா பார்த்துருக்கேன். இதில் இந்த ஐயா அம்மா அப்பா ட்ராமா வந்து அதுக்கு முன்னாடி நான் சோவனுடைய நாடகங்களில் தான் நடிச்சுட்டு இருந்தேன் தனியாக. அதான் 66 வரைக்கும். 66 தான் தனியாக ஒரு ஸ்டேஜ் கிரியேஷன்னு என்னோட சேர்ந்து TD சுந்தரராஜன், R ரகுநாதன்கிற பாபி, சிவாஜி சதுர்வேதி, நாங்கள் 4 பேருமா சேர்ந்து தான் இந்த ஸ்டேஜ் கிரியேஷன். முதல் ட்ராமா என்ன? ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் முதல் ட்ராமா மேட்ச்லெஸ் மேட்சஸ், இணையில்லாத ஜோடிகள்னு. கோதன்ராமன், KK ராமன் ஹிந்துவில் இருந்தார், அவர் தான் எழுதி கொடுத்த நாடகம். அது முதல் நாடகமே நல்ல வெற்றிகரமான ஒரு நாடகம். அது எங்கே நடந்தது? ஆறாம் சபாஜா? அது ஆரம்பத்துக்கு முதல்ல வந்து மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில். அப்போ கார்த்திக் ராஜகோபால் அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் கார்த்திக் ராஜகோபாலாக போனார். முதல்ல இருந்தபோது வெறும் R ராஜகோபால் தான் மயிலாப்பூர். கார்த்திக் ராஜகோபால். ஆமாம். இப்போ மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் நிறைய நம்ம போட்டிருக்கோம், நான் பார்த்துருக்கேன். ஆமாம். அப்போ மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் இல்லைன்னா RR சபா இங்கே தான் இனாகுரேஷன் நடத்துவாங்க. RR சபாவில் டேட் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் நம்ம வயசுக்கு இருந்த ஆளுங்க இருந்ததுனால கொஞ்சம் டேட்டு வாங்குறது கொஞ்சம் சுலபம் அப்படின்ட்டு. அண்டு எனக்கு வந்து நான் ஏற்கனவே சோ நாடகங்கள் நடிச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த அனுபவம் இருக்கிறதுனால பழக்கம் இருந்ததுனால, ஏன்னா சோ நாடகங்கள் அங்கே இருந்தபோது விவேகானந்த நாட்டு கிளப்பு நான் தான் செக்ரட்டரி மாதிரி எல்லா டேட் வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதனால எல்லா சபா ஆட்களெல்லாம் பழக்கம் இருக்கிறதுனால தொடர்ந்து நான் தனியாக குழு ஆரம்பித்த போது தேதிகள் வாங்குறது கொஞ்சம் சௌரியமாக இருந்தது. இப்போ ஷோவை வந்து மயிலாப்பூர் பெண்ணர் திராட்சியான சபான்னு கபாலி கோயிலுக்கு போயிட்டு கற்பக மாட்டை ட்ராமா ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அவர் மயிலாப்பூர் தான் ட்ராமா போடுற ஷோ வந்து சொல்லிருக்க ஷோவே. நாங்கள் எப்போதுமே முதல்ல பிடிச்சி அப்படி தான், இன்றைக்கி நாங்கள் அப்படி தான் பண்ணோம். எங்கள் நாடகங்களும் முதல்ல வந்து கபாலி கோயிலில் கொண்டு போய் கற்பக முன்னாடி வச்சுட்டு அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வந்து கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸில் இனாகிரேட் பண்ணுறோம். அதான் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் பேர் தான் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ்னு ராஜகோபால் வந்ததுனால இப்போ வச்சு மாற்றினேன். அப்படி இருக்குது. பட் உங்கள் ட்ராமாவில் வந்து நான் பார்த்துருக்கேன், வந்து பழைய ட்ராமா பார்த்துருக்கேன், புது ட்ராமா பார்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு மனுஷாளுக்கு வந்து உட்காந்தா ட்ராமா உட்காந்தா ஒரு ட்ராமா மாதிரி தெரியாது. இப்போ ஃபேமிலி நடக்கிற மாதிரியே இருக்கும், நடுவில் வந்து காமெடி இருக்கும், ஒரு படிப்பெண் இருக்கும், வந்து ஒரு லெசன் இருக்கும். வந்து இந்த வயோதிக காலம் வந்து ஓல்டேஜ் ஹோம் இது வந்து அப்புறம் இந்த பசங்கள்லாம் வந்து கல்யாணத்துக்கு வந்து அப்படி கண்டிஷன் போகிறது, கல்யாணமே வாழான்ற அந்த ட்ராமாலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீயா நானாங்கிறது வந்து எல்லாம் அப்படித்தான். அது வந்து எப்படின்னா ஒரு சின்ன நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு அதை டெவலப் பண்ணி கடைசியில் அந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு தீர்வுன்னு கொடுக்கறது இல்லை, இப்படி பண்ணால் பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு ஒரு சஜஷன் மாதிரி தான் கொடுப்போம். தீர்வு கொடுக்காம இப்படி பண்ணால் நல்லது, அதான் ஹைலைட். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நாம் வந்து நாடகம் போடுறது இல்லை. நம்ம தான் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்ல முடியாது, ஒரு தீர்வு அவ்வளோதான். ஏன்னா இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனாலே அவரை வந்து சடார்னு முதல்லையே ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்ல போகிறது இல்லை, வேறு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து சரியாகலைன்னா தானே ஆப்ரேஷன் போடுறாங்க. அது மாதிரி அந்த தீர்வு அவங்களே பழக்க தோஷத்தில் கொண்டு வந்து முடிச்சுக்க வேண்டியது தான். இந்த நீயா நானால வந்து 2 பேருக்குள்ள ஈகோ வந்துடும். ஈகோ அது ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. வந்து அது வந்து ட்ராமாவே இல்லை, பாதி குடும்பத்தில் என் கண்முறையே நடந்திருக்கு. அதில் வந்து
சில பேர் ஃபேமிலியில் எங்கள் எலெக்ஷன் ஃபேமிலியே நீங்கள் சொன்ன இதெல்லாம் நடந்திருக்கு வந்து. அதனால் வந்து அது வந்து ஒரு ஈகோ இல்லாமல் இருக்கணும். எப்படின்னா அது ஒரு சொன்ன மாதிரி ஒரு தீர்வு தான் வந்து. அவ்வளோதான், அதான் சொன்னேன். ஏன்னா ஈகோங்கிறது மனுஷன் இருந்தால் ஈகோ இருக்கத்தான் செய்யும். ஆசை, பேராசை எல்லாம் இதெல்லாம் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா மனுஷனே இல்லை. அது அதே மாதிரி வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்காது. எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தால் அது அதுதானே. அதே மாதிரி தான். அதனால தான் கொஞ்சம் இடைஞ்சல்கள் வரணும். அதை எப்படி சமாளிக்கிறோங்கிறது தான். அதில் உங்கள் ட்ராமாவில் வர கேரக்டர் வைஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவளே அந்த பாத்திரத்துக்கே பொருந்த மாதிரி இருப்பாள். அவ்வளோ தத்ரூபமாக ஆக்ட் பண்ணுறான். அது பகவான் அனுக்கிறது தான் வந்து. ஒரு ட்ரூப்பில் இருக்க எல்லாருமே நேச்சுரல் ஆக்டிங், ஒரு மிகையாக பண்ணுறதில்ல. அப்படியே ஆற்றுல பேசுகிற மாதிரியே இருக்கும். ஒரு அப்பா பார்க்குற மாதிரி, ஒரு பதிலை பார்க்குற மாதிரி. ஆமாம், அதாவது நாங்கள் போடுறது ஃபேமிலி ட்ராமா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேனல். அதில் எப்படி இருக்கணும், அதே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாடகம், அதாவது புராண நாடகம், சரித்திர நாடகம்னு போட்டால் அதில் வேறு மாதிரியாக கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கு, கொஞ்சம் ஒரு பந்தா பண்ணி இதெல்லாம் பண்ணி பண்ணுவோம். போடுறதில்ல இது சரித்திர நாடகம் மாதிரி போட்டுருக்கேன். நான் அனாவசியமாக அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கிறது இல்லை. இப்போ பேசும்போதே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மொழியிலேயே அந்த இங்கிலீஷ் கலப்படங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது. அது மாதிரி நமக்கு வந்து அது போய் சரித்திர நாடகம் எடுத்துட்டு அதில் போயிட்டு ஏதாவது நடுப்புற இங்கிலீஷ் வார்த்தை வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. சரித்திர நாடகங்கள் அல்லது புராண நாடகங்கள் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். முதல்ல வந்து இருக்கிற கிரீடம் அந்த இதெல்லாம் தூக்கி மாட்டிட்டு, ராஜா ட்ரெஸ் எல்லாம் போட்டு பஞ்ச கச்ச மாதிரி அந்த இது மாதிரி மாட்டிட்டு அதில் நடந்து சாதாரணமாக நடக்கிறதே கஷ்டம். இதில் வச்சனங்களை வேலை தெளிவாக புரியும்படியாக சுத்த தமிழில் பேசணுங்கிறது இன்னும் கஷ்டம். அது மாதிரி யாரும் இல்லை, அதை பேசுகிறோம் இருக்காங்க. அதுக்குன்னு பண்ணுறோம். பாலசுந்தரம் இருக்கார், இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அவன் குமார்னு கேஆர்எஸ் மனோகர் ட்ரூப்பில் இருந்தவங்க தான். மனோகர் பண்ணப்போ ஹெரான் ராம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாலசுந்தரம்னு ஒருத்தர் பண்ணுறார், அப்புறம் கேஆர்எஸ் குமார்னு பண்ணுறார். மல்லிக் ராஜனும் கொஞ்சம் அவர் கூட சரித்திர நாடகங்கள்லாம் ட்ரை பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து சார் இந்த ஐயா அம்மா அப்பா அவங்க பிளே ஒன்று அது வந்து பிரமாதமாக சிரிச்சு அது எங்களுக்கு கே ராமன் தான் எழுதிட்டு இருந்தார். அது இல்லை அவர் தான் எழுதிட்டு இருந்தார். இந்த ஹனிமூன் கப்பல்னு ஒரு சப்ஜெக்டு, அந்த சப்ஜெக்டு சொல்லிவிட்டு அதை எழுதலான்னு போது அவர் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார். அதனால் என்ன பண்ணார், ஆர் மோகன் ஒரு பையனை எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டு இந்த பையன் கூட எழுதுகிறான். அவன் காலேஜில் வந்து காம்படிஷன் இருக்கும் போது சில ஸ்கிரிப்டெல்லாம் எழுதியிருக்கான். அதாவது 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கான நாடகங்கள்லாம் அது மாதிரி எழுதியிருக்கான். அந்த பையன் நல்லா எழுதுவான் அப்படின்னா அந்த பையன் தான் அந்த ஹனிமூன் கப்பலுங்கிற நாடகத்தை எழுதினது. இந்த ஆர் மோகன் தான் பிற்காலத்தில் கிரேசி மோகன். அப்போ அவர் வேறு எனக்கு இருந்தபோது ஆர் மோகன். அவன் தான் வந்து எனக்கு ஹனிமூன் கப்பலும் ஐயா அம்மா அம்மம்மா அப்பப்பா இல்லை அம்மம்மா, அதாவது ஐயா ஹஸ்பண்டு ஒய்ஃபு மதர் இன் லா. சூப்பர். அது அப்படி அதை வச்சு அது ஒரு ரொம்ப பயங்கரமான ஹிட். இன்னி வரைக்கும் அந்த பிளே எல்லாரும் ரெக்கார்டு கேட்காத ஆளுங்களே கிடையாது. டிசைட் பண்ண முடியாது. நீ தான் எங்க அம்மாவை கொஞ்சம் அடங்கி போகணும். எனக்கு தெரியும் நீங்க எப்பவும் உங்க அம்மாவை தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க உங்க அப்பா அம்மாவோட சௌக்கியமா இருங்க. நான் ஒரு தேதிக்கு இங்க குறுக்க நான் எங்க ஆத்துக்கே போறேன். ஒரு ஆட்டோ ரிக்ஷா வச்சுட்டு போ. டேய், என்னடா கொஞ்சமா மூளை இருக்க உனக்கு? இந்த நேரத்துல அம்மாவை போய் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அவள்கிட்ட. கவனிக்காத நீ கவனிச்சியா? பலூட்டேதான் 2 தடவை சப்போர்ட் பண்ணேன். எங்க மறந்து போய் திரும்பி உள்ள. அம்மா அம்மா ஏனா சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்புற வழியை பாருங்க. சரி சரி. என்னப்பா கையில பெட்டியோட? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், உங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறா. இந்த வீட்டுல உன் ஒய்ஃப் இருக்கிற வரையும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டானா? அங்க அம்மா சபதம். அவன் ஒய்ஃப் ஏற்கனவே எங்க குடும்பத்துல 1000 இருக்கும். நீ அனாவசியமா தலையிடுற. நீ போய் ஒரு ஓரமா நில்லு. எங்க அம்மா பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டா அதை எங்க அம்மாவாலேயே மாத்த முடியாது. ஊருக்கு போறதுன்னு கிளம்பிட்டா. அப்ப நான் சொன்னா கூட கேட்க மாட்டேன். அதனால இந்த பாருடா, அவ இருக்கிற இடத்துல இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அந்த ராட்சசியோட ஒரு மனுஷன் இருப்பாளோ? நாங்க இன்னைக்கு ஊருக்கு புறப்படுறோம். நீ லெட்டர் போடுற, அதுவும் உன் ஒய்ஃப் ஃபாலோ பண்ணி நான் போடுப்பா. நான் பதில் கூட போடல. நாங்க வரோம், நீங்க வாங்க அண்ணா. வாங்கல, எங்க போனாலும் எனக்கு ஒரு கஷ்டம். அப்பா ஜாக்கிரதையா ஊருக்கு போயிட்டு வா. சரிடா. போனதில் செஞ்சா மாதிரி செய்யாது.
தயவு செஞ்சு இந்த தடவை ஊருக்கு போகும்போது ட்ரெயினுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு போயிடு. என்னடா நீ எப்போதும் அந்த மாதிரி செய்வேனா? போன தடவை அந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தடவை நான் வரும்பொழுது வாங்கின டிக்கெட்டை திருப்பி கொடுக்காம பையிலேயே வச்சுட்டு இருக்கேன். அதை எடுத்துட்டு போயிடுவேன். நீ ஒழுங்கா ஊருக்கு போய் சேர போறது. நான் போயிட்டு வரேன்டா, எப்படியும் போய் சேர்ந்துருவேன். எனக்கு சீதை இருக்கிற இடம் தான் அயோத்தி. நான் வரேன்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிறது. அப்பா அது மாதிரி அது திருக்காகலாம் இருக்க முடியாது. அந்த நாமா பார்த்துட்டு உண்மையிலே அது ஒரு நல்ல சின்ன நாடகம். ஆனால் எனக்கு இன்னொரு பெரிய எனக்கு சௌரியம் என்னென்னா, நாடகத்தில் வந்து எந்த 2-3 பாத்திரங்கள், அதாவது தமிழ் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பாத்திரங்கள். ஒன்றும் துப்பரியம் ஷாம்பு, ஆமாம் சார், இன்னொன்று வந்து அப்புசாமி. அப்புசாமி ஆப்பிரிக்கா. அது 2 கேரக்டரும் நான் பண்ணியிருக்கேங்கிற ஒரு பெரிய திருப்தி எனக்கு ரொம்ப உண்டு. அது தேவன் இதில் துப்பரி சாம்பு மாதிரி அதாவது வேஷ பொறுத்தும் பிரமாதமாக இருக்குது. இந்த இன்ஸ்பெக்டர் சந்துரு வரதா இது பண்ணுறதோ ரொம்ப பிரமாதம். இந்த துப்பரி சாம்பு வந்து இன்ஸ்பெக்டர் கோபாலன், கோபால் ரொம்ப பிரமாதமான இப்போ துப்பரி சாம்பு. அது மாதிரி வந்து இதுவும் நல்ல அறிமுக கப்பல் சரியாக பண்ணியிருக்கீங்க நீ வந்து. அப்புறம் சிக்கல் சிவராமன், அது இப்போ லேட்டஸ்ட் நாடகம். ரொம்ப பிரமாதம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறது. இந்த ஞாபக மரியாதை வந்து ஆக்ட் பண்ணுறது கடைசியில் பார்த்தா அது உண்மையில் அவளுக்காக ரொம்ப பிரமாதம் கொண்டு போயிருந்தீங்க. அது மாதிரி நாங்களாம் பாக்கி பண்ணிருக்கோம். இப்போ ட்ராமா அது ஆகிடுது. நீங்கள் சினிமாவில் வந்து முதல் படம் என்ன சார்? எனக்கு முதல் படம் பெண்ணே நீ வாழ்க. பெண்ணே நீ வாழ்க. அது மாதவன் சார் டைரக்ஷன். பி மாதவன். ஆமாம். அது வந்து அது எப்படி வந்து அவருடைய அறிமுகம் வந்து எனக்கு கிடைச்சதுன்னா, நாங்கள் வந்து அப்போ எங்கள் குழுவில் மெட்ராஸ் சிஸ்டர்ஸ்னு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து உலகமார்க்கு சண்முகம் பட்டணம் பொடின்னு அவங்க அப்பா என்விஎஸ் இல்லை, உலகமார்க்கு அது என்வி சண்முகம் வேற, இது வேற. இது வந்து இப்போ இந்த ரீஜென்ட் ஹோட்டல் இருக்க இங்கே பெருசாக இருக்குது, இந்த மணி மஹாலுக்கு எழுத்த மாதிரி அந்த வீடு அவங்க வீடு தான் அவங்க. அவள் அப்பாவும் மாதவன் சாரும் ஃப்ரெண்ட்ஸு. அங்கே நாங்கள் ஒரு நாள் ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது அவரை பார்க்க மாதவன் வந்தார். அப்போ என்னை அறிமுகப்படுத்தினார். அப்போ அவங்க மாதவன், கர்ணன் சார், எடிட்டர் தேவராஜன், அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் தியாகராஜன், இவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த பெண்ணே நீ வாழ்கன்னு படம் எடுத்தோம். வந்து நான் ஜெய்சங்கர், நாகேஷ். அந்த ஜெய்சங்கர் படம் முக்கால்வாசியில் இருப்பேன். ஏன்னா ஜெய்சங்கர் வந்து என் கிளாஸ்மேட்டு. நான் விவேகானந்தாவில் பிகாம் பண்ணும்போது அவன் பிஏ பண்ணிட்டு இருந்தான். இன்ஃபேக்ட் இஃப் ஐ கெட்டின்ங்கிற சோழனுடைய நாடகத்தில் முதல்ல அவனை வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக அறிமுகப்படுத்தினது நான் தான். ஓ அப்பா சூப்பர். அதுக்கப்புறம் தான் அவன் கூத்தபிரானோடு சேர்ந்து கல்கி ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஆரம்பிச்சு தனியாக அதில் பண்ணி அதில் நிறைய ஹீரோவாக பண்ணி பெரிய ரோலெலாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதான் இதில் அப்புறம் மாணவன் ஆக்ட் பண்ணுங்க. மாணவன் மாதவன் சார் அது அந்த பெண்ணே நீ வாழ்க்கை படம் ரொம்ப நல்லா போச்சு, சூப்பராக போச்சு. அது 4 பேரும் தனியாக பிரிஞ்சு 4 பேரும் 4 ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. அதனால் நம்ம பழகின விதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால எல்லாருமே வந்து அவங்கவுங்க படம் எடுக்கும்போது கர்ணன் சார் ஒரு படம் எல்லாத்துலேயும் கூட்டிருக்காரு. அதே மாதிரி தியாகராஜன் டீச்சர் மாதிரிலாம் படம் எடுத்த போது. ஆனால் நான் வந்து ஜாஸ்தி சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா நான் வந்து சர்வீஸில் இருந்தேன். அதான் கேட்கணும், நீங்கள் சர்வீஸில் இருந்துட்டு ட்ராமாலாம் ஆக்ட் பண்ணிட்டு சினிமா எப்படி? அதுவும் நான் சர்வீஸில் இருந்து இங்கிலீஷ் கம்பெனி ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் அதில் நல்ல பொறுப்பான உத்தியோகத்தில் வேறு இருந்தேன். ஆனால் வாரத்தில் 5 days a week தான் அவங்களுக்கு, சனி ஞாயிறு லீவு. அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏதோ. ஆனால் எனக்கு என்னென்ன பாப்புலாரிட்டி கிடைச்சதோ அதை நான் கம்பெனிக்காகவே யூஸ் பண்ணதுனால கம்பெனிலேயும் எனக்கு நல்ல பேர் இருந்தது. எப்படி சார் உங்களுக்கு சாயங்காலம் கம்பெனி 5 மணிக்கு முடியும், உடனே ட்ராமாக்கு ஓடி வரணும், ரொம்ப பெருமான இது. அதுக்கு அது எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் இந்த வயசுல நீங்கள் இப்போ எப்படி அலையிறீங்க, அங்கே எங்கே போகணுன்னா இப்போ யூடியூப் சேனலுக்குன்னா எப்படி அலையுங்க, அது மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது பண்ணால். ஏன்னா ஒன்றும் பெரிய இன்னும் வண்டி ஜாவா வச்சுட்டு இருந்தேன் அங்கே. ஆனால் என்ன இதுக்கெல்லாம் காரணம் வீட்டில் எனக்கு நிறைய மனைவி குழந்தைகள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா டெய்லி காலம்புரை 7 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கு கிளம்பி ஆஃபீஸுக்கு போயினா ராத்திரி வரத்துக்கு 10-10:30 மணி. ஆமாம். அப்போ ஏன்னா அப்போ அந்த பீரியடில் தினமும் நாடகம் இருந்துருந்தது. ஆல்மோஸ்ட் டெய்லி ட்ராமா இருந்தது. கிட்டத்தட்ட 150-160 சபா இருந்தது. வேற எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. கிடையாது. அதுக்கப்புறம் தானே வந்தது. இப்போ வந்து டிவியெல்லாம் வந்து ஏகப்பட்ட சேனல், வீட்டில் உட்காந்தபடி கையில் செல்லில் உட்காந்தபடியே செல்லுலேயே எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு வந்ததுனால. ஆனால் இன்னமும் நாடகத்துக்கு மேலே உள்ள ஈடுபாடு உள்ளவங்க வந்து நான் போட்டே சொல்ல உங்கள் ட்ராமானா உங்களுக்கு தெரிய ஆடியன்ஸு. இந்த பாரதிய வித்யா உங்கள் ட்ராமா போட்டால்
சொல்லுவார் இவர் ஃப்ரெண்டு சொல்லுவார் கிருஷ்ணமூர்த்தி சார் எனக்கு திருப்பி தீருமே போயிட்டு பாருங்க எனக்கு 5 மணிக்கு வந்து உட்காந்துருக்கும் அந்த நாமல லைஃப் ஜனங்களை இப்போ ஆமாம் பாரதிய வித்யா ஒன்று போட்ட ஹவுஸ் ஃபுல்லாக ரொம்ப வெளியே ஜனமே கிடையாது. ஆமாம் ஏன்னா ஜனங்க உங்கள் மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் சார். ஏன்னா ஜனங்க பப்ளிக் வந்து எதிர்பார்க்கறது லைஃப்பில் 1008 பிரச்சனை அவளுக்கு வந்தால் ஒரு வாய் விட்டு திரிக்கணும், ஒரு லெசன் வேணும். அது காத்தா ராமூர்த்தி ராமாவில் போனால் கண்டிப்பாக கிடைக்க நம்பி வரான். அண்ட் நம்ம அனாவசியமான இந்த வெல்காரிட்டி கிடையாது. அப்புறம் பாலிடிக்ஸ் ஜோக்லாம் கிடையாது. பாலிடிக்ஸும் போகிறது கிடையாது. ஜோக்ஸ் கிடையாது. போகிறது கிடையாது இல்லை சமயத்தில் அதுவாக வந்து சில சமயம் அமையும். அப்படி வந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து அவர் ரொம்ப சீரியஸாக போகிறதில்ல. அது அப்படியே தொட்டு உதவி மேற்கொண்டு அடுத்த ஜனங்க உங்களை லைக் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா நோ வல்காரிட்டி, டபுள் மீனிங் கிடையாது. வந்தால் மனசு விட்டு திரிக்கலாம், ஒரு லெசன் இருக்கும். இந்த நீயா என்ன ஆரம்பிச்சிங்களா பாதி பேர் பார்த்துட்டு ஒரு ட்ராமா பார்த்துட்டு என் ஃப்ரெண்டே சொன்னார் என் காந்தா அப்படின்னா இருந்தது இதுமாரி பாவாலாம் கொஞ்சம் நல்லா இதாகிட்டா இல்லை காந்தா ட்ராமா பார்த்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு இது சொல்யூஷன் கிடைச்சது அப்படின்னு சில பேர் சொல்லும்போது கேட்கறதுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏதோ நம்மளால ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணுறோம். அது பண்ணுறது. ஆனால்